இப்ப விடிஞ்சா கல்யாணம். ஹீரோயின் ஒரு மாதிரி சைலண்டாவே இருக்கா. இப்ப அவங்க அப்பாவுமே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையாமா, எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கேன்னு சொல்லும்போது, இப்ப அவளுமே என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அதே சமயம் அவங்க தங்கச்சிக்கிட்டயும் அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டா, இப்ப அவங்களுமே அவளுக்கு விருப்பப்பட்டு தானே நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ இப்படி அழுதுகிட்டு இருக்கத அவங்க பாட்டியுமே பார்த்துட்டு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், ரொம்ப நாளா நீ ரொம்ப ஒரு மாதிரி இருக்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவளுமே தன்னோட காதலோட விஷயத்தையுமே சொல்லிடுறா. உனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா உனக்கு இந்த கல்யாணம் வேணாம்னு தோணுச்சுன்னா ஒரு நாள் வாழ்ந்த கூட அவங்க கூட வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவளை இங்க இருந்து போக சொல்லிடுறாங்க. அதே சமயம் அங்க இருந்து போடிடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே போக, எதிர பார்த்தா அவங்க சித்தப்பா என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா இவளை இங்க இருந்து தப்பிக்க வைப்பா கேட்டு நாயின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையுமே அடிச்சிடறாரு. இப்ப அடிச்ச வேகத்துல அவளுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்ல மூடி அதே சமயம் கரண்ட் ஷாக் அடிச்சு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறா. இவ இறந்துட்டாலும் பயந்துகிட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுமே கூட்டிட்டு போறாங்க. இப்ப அவங்க சித்தப்பாவுமே நான் பண்ணது பெரிய தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, அவன் அந்த பையனை காதலிக்கவே தான் இப்படி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, இத்தனை வருஷமா அவளை நான் பிரிஞ்சிருந்தேன், அவளுக்கு நான் எதுவுமே கேட்டு வாங்கி தந்ததே இல்ல, அவ விஷயம் இந்த விஷயத்தை கேட்டிருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொன்னியா, நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்றது எனக்கு இப்பதான் புரியுது, என் பொண்டாட்டி இறந்துட்டா அப்படின்றதுக்காக இவளை நான் பிரிச்சு வச்சிட்டேன், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன், இப்ப என் பொண்ணு என் கூட இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனா அது கூட உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அவருமே அழுதுகிட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த பொண்ணுமே கண் முழிச்சிடறாங்க. அதே சமயம் இங்க இருந்தோம்னா கண்டிப்பா இவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அங்க இருந்து ஓடியும் வந்துடுறா. இங்க ஹீரோட வீட்லயுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு அவளோட மயக்கடிச்சு விழுந்திருக்கா, அவளை நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அவங்க அம்மாவுமே அவ எப்படி போனா எங்களுக்கு என்ன, அவளை என் பையன் பார்க்க வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோயுமே வந்து நிக்கிறாங்க. உன்னாலதான் இன்னைக்கு எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனையும், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டியான்னு சொல்ல, இப்ப அவங்க பையனுமே தயவு செஞ்சு நிறுத்துங்கம்மா, எனக்கு எப்படி உங்களை பிடிக்குமோ அதே சமயம் அவளையும் பிடிக்கும், அவ எனக்கு உயிருமா, அவ எனக்கு எல்லாம் வேணாலும் பண்ணுவாமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அவளோட பாசமே வேறமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அவங்க அம்மாவுமே தான் பையன் இந்த பொண்ணு மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு, சரிடா உனக்கு அந்த பொண்ணு கூட வாழணும்னு ஆசைப்பட்டனா நீ இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க சித்தப்பா சொன்ன அந்த ஃப்ரெண்டு பையனுமே வந்துட்டு என் கூட வாங்க, உங்க ரெண்டு பேரையும் நான் ஊரை விட்டு வெளியில அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அங்க இருந்து கூட்டிட்டும் போயிடுறான்.